கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான கால வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தூதர்களை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். சங்கீதம் 91:11 உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. தெய்வ தூதர்கள் என்ற சொல்லுக்கு செய்தி கொண்டு வரும் தூதுவன் என்று பொருள். தேவ தூதர்கள் பரலோக செய்தியாளர்கள் மற்றும் பணியாளர்கள். இவர்கள் நித்திய ஜீவன் உள்ளவர்கள். வேதத்தில் 3 தூதர்களை நாம் பார்க்கிறோம். முதலில் மிகாவேல், இவன் பிரதான தூதன், தூதர்களை வழிநடத்தும் தலைவன், இவன் யுத்தம் செய்பவர். இரண்டாவது காப்ரியேல், இவர் செய்திகளை கொண்டு செல்பவர். மூன்றாவது அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்ட லூசிபர். ஆனால் இவன் தன் அழகிலும் அந்தஸ்திலும் அகந்தை கொண்டு தேவனுடைய சிங்காசனத்தை விட உயர அமர முயன்றதாலும் அவன் பெருமையினாலுமே கீழே தள்ளப்பட்டான், சாத்தானாக மாறினான். இப்பொழுது மக்களை வஞ்சிக்கிறவனாக சுற்றித் திரிகிறான். நான்காவதாக சேராபீன்கள். இந்த தேவதூதர்கள் ஆராதனை துதிகளில் உதவுகின்றவர்கள். ஐந்தாவது கேருபீன்கள். இவர்கள் காக்கும் தூதர்கள். இந்த கேருபீன்களும் சேராபீன்களும் அதிகாரமும் வல்லமை படைத்தவர்கள். ஆறாவதாக பணிவிடை செய்யும் ஆவிகளாக எண்ணற்ற தேவதூதர்கள் உள்ளனர். இவர்கள் பூமியில் மனிதர்களுக்கு உதவுபவர்கள். ஆவிக்குரிய ஜீவிகளாகிய பரிசுத்தம் உள்ள நல்ல தேவதூதர்கள் தேவனை எப்பொழுதும் போற்றி துதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்கள். அவருடைய முகத்தை தரிசிக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். மேலும் தேவதூதர்கள் மனித இனத்தை விட உயர்ந்தவர்கள். அவர்கள் பரலோகத்தில் சஞ்சரிப்பவர்கள். தேவதூதர்கள் திருமணம் செய்வதில்லை. தேவதூதர்களுக்கு மரணம் இல்லை. தேவதூதர்களால் மனித உருவத்தில் உலகில் தோன்ற முடியும். அதுபோல முக்கியமாக தேவதூதர்களை நாம் கடவுள் என்று வணங்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களும் நம்மை போல சிருஷ்டிக்கப்பட்டவர்களே. தேவனுடைய கட்டளையின்படியே தூதர்கள் இவ்வுலகில் எண்ணற்ற கிரியைகளை செய்து வருகிறார்கள். தேவனுடைய கட்டளையை மோசேக்கு தெரிவித்ததும் இந்த தேவதூதர்கள்தான். அப்போஸ்தலர் 7:38, கலாத்தியர் 3:19, எபிரேயர் 2:2 வாசிக்கிறோம். இவர்களின் பணி அனைத்தும் கிறிஸ்துவின் மீட்பு பணியுடன் தொடர்புடையவைகள். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷப்படுகிறவர்களும் இந்த தூதர்களே. தேவதூதர்கள் மக்கள் சார்பாக வேலை செய்வார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. தேவதூதர்கள் கிறிஸ்தவ திருச்சபையினரின் வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனிடத்திலிருந்து செய்திகளை உலகத்திற்கு கொண்டு வருபவர்கள் நாம் விண்ணப்பம் செய்யும் போது தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருவார்கள். தீர்க்க தரிசனத்துக்கு பொருள் விளக்கம் கூறுபவர்கள் இந்த தேவதூதர்கள். சோதனை நேரங்களில் தேவனுடைய மக்களை பலப்படுத்துபவர்கள். தீமையை வெறுத்து தேவனுக்கு பயப்படுகிற பரிசுத்தவானாகிய நம்மை பாதுகாப்பவர்கள். சாத்தானின் சேனையோடு போரிடுவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கடைசி கால சம்பவங்கள் நடக்கும்போது சாத்தானோடும் போர் செய்வார்கள். இறுதியாக இயேசு கிறிஸ்து வரும்போது தேவதூதர்களும் வருவார்கள். நாமும் இந்த தேவதூதர்களைப் போல கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் இந்த தூதர்களைப் போல உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாய் மாற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.